நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆராயும்படி நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா. உம்முடைய பாதத்தில் எடுபடாத நல்ல பங்கு உண்டென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை பார்க்கிலும் அந்த எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்குள்ளே ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. இந்த வசனத்தை ஒரு விசை எங்களுக்கு அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அதை சுவாசித்து அதை போஷித்து ஆண்டவரே, அதை நாங்கள் உட்கொண்டு அநேகருக்கு போஷித்து ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 84வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். திருச்சபையினுடைய நோக்கம், உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்பது. இதுதான் நம்முடைய முடிவு, டெஸ்டினேஷன். அதாவது நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் நீங்கள் இங்கே சபைக்கு கொண்டு வரப்பட்டீர்கள். வேறு நோக்கத்துக்காக சபைக்கு நீங்கள் வரவே இல்லை. அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கணும். சபைக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் இங்கே வந்தது பரலோகத்திற்கு போவதற்காக மட்டும். வழி சொல்லி கொடுக்குற இடம்தான் சபை. மற்ற எல்லாமே இடையிலே நடக்கக்கூடிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள், திருமணம், மரணம், இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே இடையில நடக்கக்கூடியது. அதுக்காக நான் சர்ச்சுக்கு வரல. அதையெல்லாம் சர்ச் செய்தி வைக்கும், தேவைப்பட்டால் அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் நான் வந்த நோக்கம் பரலோகத்துக்கு போவது. அப்படி நான் பரலோகத்துக்கு போவதற்கு என்ன செய்யணும்? ஒரு சபையில் மெம்பராக இருந்துட்டால் மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாமா? அல்லது ஒரு டினாமினேஷனில் நான் சேர்ந்துட்டேங்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போயிடலாமான்னா அப்படி அல்ல. நிறைய பேர் உங்களை பரலோகத்திற்கு பொழுது எளிதாக கூட்டிக் கொண்டு போவதற்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவன் என்பது பரலோகத்திற்கு போவது, அதான் நித்திய ஜீவன். ஆவிகள் இளைப்பாறுகிற இடத்திற்கு போவது என்பது வேறு. இப்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். 11:39 எபிரேயருக்கு நிருபம். அதில் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் இறங்கினார்கள்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யாக்கோபு சொல்கிறாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவங்க எல்லாருமே மரண இருள் பள்ளத்தாக்குன்னு சொல்கிற பாதாளத்துக்கு தான் இவங்க எல்லாம் போனாங்க. மேல் பாதாளம்னு அர்த்தம். அப்படியானால் இந்த பரலோகத்திற்கு போவது எவ்வளவு கடினம் பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள்னு வசனம் சொல்லுது. நற்சாட்சி பெற்றவர்கள் போவது கடினம். அப்புறம் அது போகணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது, சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதில் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், மீட்பு, ரத்தம் சிந்துதல், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இருந்துட்டால் மட்டும் போதுமா? இயேசுவை பார்த்துட்டா மட்டும் போயிடலாமா? இப்போ அந்த வாலிபன் வந்து இயேசுவை பார்த்துட்டான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவை பார்க்கல, அவர்கள் என்னை காண வேண்டும் என்று ஆவலாக இருந்தார்கள்னு இருக்கு. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த வாலிபன் வந்துட்டு இயேசுவை பார்த்துட்டான். பார்த்த பிறகு அவன் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன செய்யணும்? அப்போ இயேசு சில வழிமுறைகள்லாம் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அவன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனால் வசனம் சொல்லுது, பேதுரு இயேசுகிட்ட பேசும்போது, ஆண்டவரே, இது மனுஷனால் கூடாதது தான். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் எல்லாம் கூடும். அப்படின்னா மனுஷனால் கூடாதது எதுனா பரலோகத்துக்கு போவது. அது அவ்வளோ சாதாரணம் இல்லைன்னு அர்த்தம். இந்த கடைசி காலத்தில் உங்களை மாயையாய் பிரசங்கிக்கிற ஒரு சில பிரசங்கங்களில் ஒன்று, ரொம்ப எளிதாக பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவது. பல வழிமுறைகளை சொல்லுகிறார்கள். புறஜாதியார் அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழிமுறைகள் அவங்க சரீரப்பிரகாரமான முயற்சிகளினாலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உங்களையும் இங்கே சரீரப்பிரகாரமான முயற்சிகளை செய்து, அப்படி இல்லைன்னா பரலோகத்துக்கு போகிறத பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டாலே போதும், சந்தா கட்டிட்டா போதும், அல்லது நீங்கள் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரருக்கோ ஊழியத்துக்கோ கொடுத்துட்டா போதும், எங்கள் ஊழியத்தை நீங்கள் தாங்கிட்டா போதும், கண்டிப்பாக பரலோகத்தில் உங்கள் பேரை எழுதிடுவோம். இவர்கள் எல்லாம் பொய்யை பிரசங்கிக்கிறார்கள். அப்படியெல்லாம் பைபிளில் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, பலத்தின் மேல் பலனடைந்து
சீயோனிலே வந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடையணும். இருக்கிற பலத்தோட அவங்க போய் என்ன செய்ய முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. என்ன பலத்தின் மேல் பலன் அடையணும்? எப்படி பலன் அடைஞ்சா சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? சீயோன் என்பது தேவனுடைய பர்வதம். அங்கே சீயோனிலே 1,44,000 பேர் புதுப்பாட்டை பாடுகிறார்கள். அங்கே சிங்காசனம் இருக்கிறது. அதை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். அங்கே அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் எண்ணிக்கை கடங்காத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இருக்கிறார்கள். 7:9 சொல்லுது வெளிப்படுத்தல் விசேஷம். அப்போ நாம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வசனம் தெளிவாக சொல்லுது, பலத்தின் மேல் பலனடைந்து. இந்த பலத்தின் மேல் பலன்னா என்ன? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு நம்ம அந்த பலத்தின் மேல் பலன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலியாவின் காலத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் ஒரு போட்டி வைக்கப்படுகிறது. அந்த போட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறார்களோ அவர்களே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் கொண்டு மாலை வரைக்கும் முயற்சிக்கிறார்கள். அந்தி சாயும் வேளையில் எலியா தீர்க்கதரிசி வந்து அக்கினியை வானத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தில் இறக்குகிறார். அந்த நாளிலே அவர்களால் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண முடியவில்லை. யாரால முடியல? பாகால் தீர்க்கதரிசிகளால் அக்கினியை வானத்திலிருந்து இறக்க பண்ண முடியவில்லை. ஆனால் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அது வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. எலியா காலத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண முடியாத அந்த பிசாசினுடைய கூட்டம், ஆனால் நம்முடைய காலத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவதற்கான வேலையை அவங்களால செய்ய முடியுது. பழைய ஏற்பாட்டில் அவங்களால வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ண முடியல. புதிய ஏற்பாட்டில் வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்கிறாங்க? இறங்க பண்ணுறாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. 13 அன்றியும் அது வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பண்ண முடியாத பிசாசு புதிய ஏற்பாட்டில் பண்ணுதுன்னா அது பலனடைந்திருக்குன்னு அர்த்தம். அது என்ன ஆயிருக்குது? பலனடைஞ்சிருக்குது. பலனடைஞ்சுதான் அடுத்த லெவலுக்கு போயிருக்குது. பழைய ஏற்பாட்டில் பண்ண முடியாததை புதிய ஏற்பாட்டில் அது பண்ணுது. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ளதான அல்லது பிசாசினுடைய கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பலன் அடைகிறார்கள். ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாங்க. இந்த கொசு ஒழிப்புக்கு நிறைய மருந்து இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எவ்வளோ ஆல் நைட் போட்டாலும் கொசு போகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க அந்த மருந்தோடு அது வாழ பழகி கடைசியில் அந்த மருந்தை அந்த கொசு என்ன செய்யுது? மேற்கொள்ளுகிறது. ஒரு ஜென்ரேஷன் தான் அப்படி பாதிக்கப்படுது. அதுக்கு பிறகு கொசு அதை விட அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ அந்த மருந்து கொசுவை வந்து கொல்லாது. இப்போ நீங்கள் அந்த கொசுவை கொல்லணும்னா வேற வழி இல்லை, இதை விட பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறணும். அப்போ தான் முடியும். இப்போ நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய, சரீரத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க? சில கிருமிகளை அனுப்பி வியாதியை உண்டாக்குறாங்க. இந்த வியாதியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம சரீரம் தாங்காது. ஆனால் ஒரு ஜென்ரேஷனில் இதை தாங்குற பலன் எதுக்கு வந்துடுது? நம்ம சரீரத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கிருமியை நம்ம சரீரம் என்ன செய்யுது? மேற்கொள்ளுது. அதற்கு பிறகு அந்த கிருமி தயாரிக்கிறவன் என்ன பண்ணுறான்? இதை விட பவர்ஃபுல்லான ஒரு கிருமியை கண்டுபிடிக்கிறான். திருப்பி நம்ம சரீரம் என்ன பண்ணுது? அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாழ பழகி அதையும் மேற்கொள்ள பலன் கொள்கிறது. அதாவது ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அவங்களால மேற்கொள்ள முடியும். இது பிசாசுக்கும் பொருந்துது. பிசாசு பழைய ஏற்பாட்டில் அக்கினி இறங்க பண்ண முடியல, ஆனால் ஒரு தடவை அவன் தோத்துட்டான். இப்போ புதிய ஏற்பாட்டில் அவன் என்ன செய்கிறான்? அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் பலன் அடைஞ்சிருக்கிறான். அப்போ எலியா காலத்தில் இருந்த ஊழியக்காரனை விட இப்ப இருக்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அதை பார்க்கிலும் பலனடைவனாக இருக்கணும். இன்னும் நீங்க எலியா காலத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்குரிய பலனோடு இருப்பீர்களானால், அதே ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட இருப்பீர்களானால், அடுத்த ஜெனரேஷன்ல பிசாசு உங்களை ஜெயிச்சிரும்.
ஏன்னா பிசாசு பலன் அடைஞ்சிருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுதான் உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கை பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிக்கிட்டே போகணும். ஏன் அடைஞ்சிக்கிட்டே போகணும்னா, நம்முடைய எதிராளி எப்படி இருக்கிறான்? நம்மளை விட பலன் அடைஞ்சிக்கிட்டே போறான். இப்ப நம்ம அதை விட பலன் அடைஞ்சிக்கிட்டே போகணும். அதான் வசனம் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. அப்ப இந்த பலத்தின் மேல் பலன் அது ஒரு ப்ராசஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸ். எந்த ஒரு இடத்திலாவது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க திருப்தி அடைஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல உட்கார தொடங்குறீங்கன்னா, பிசாசு உங்களை ஜெயிக்க தொடங்குதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஓட வேண்டியது, உட்காரக்கூடியது அல்ல. உட்காரவே கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அது ஓடும்போது எப்படி ஓடணும்? ஓடுறவன் கொஞ்சம் கொஞ்சமாக பலனை இழப்பான். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களா ஆரம்பிக்கும் போது எப்படி இருப்பாங்க? முழு பலனோட இருப்பாங்க. ஓடி முடிக்கும் போது எப்படி இருப்பாங்க? மொத்த பலனும் போயிருக்கும். பாக்ஸிங் விளையாடுறவன் பாருங்க, ஆரம்பிக்கும் போது முழு பலனோட இருப்பான், முடிக்கும் போது எப்படி இருப்பான்? மொத்த பலனும் போயிருக்கும். ஆனா ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற பலனை விட ஓட ஓட பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது சியோனுக்கு போகிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். உன் ஆவிக்குரிய பலன் குறையவே கூடாது. நாம பல நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடையதை விட நாம குறைய தொடங்குறோம். அல்லது அந்த ஆவிக்குரிய பலனை எதை அடைஞ்சோமோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டோம். ஏன் ஒரு சில ஊழியக்காரர்களால ஒரு ஜெனரேஷனை தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு ஊழியம் பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, போன ஜெனரேஷன்ல அவர்கள் பட்ட பலன் அதோட கூட நின்றுச்சு. அவங்க அதுக்கு மேல என்ன அடையல? பலன் அடையல. பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். 7000 வருஷமா பிசாசு போராடுறான். 7000 வருஷமா தேவனும் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார். 7000 வருஷமா அவருக்குரிய ஜனங்களும் இருக்கிறார்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து. இப்ப நான் அடுத்த லெவல் பலன் அடைகிறேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தான் இது. 70 பலத்தின் மிகுதியினால் 80. நான் இருக்கிற வரைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். என் சரீரம் பலவீனமாகும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் பலவீனமாகவே ஆகாது. அதுதான் உண்மை. நமக்கு என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம சரீரமும் ஒன்னா என்ன ஆகுது? பலவீனம் அடையுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய சரீரமும், சரீரம் பலன் அடைய அடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுது? பலன் அடையுது, பலவீனம் ஆகுது. அப்ப நாம சொல்றோம், இல்லைங்க முடியாது. உங்களால ஊழியம் வேணா பண்ண முடியாம இருக்கும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் ஆகவே ஆகாது. உன் மாம்ச கண்ணு வேணா மங்க தொடங்கும், உன் ஆவிக்குரிய கண்ணு மங்கவே மங்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க மனுஷன் பேசுறது வேணா உங்களுக்கு கேட்காம போகும், தேவன் பேசுறது கேட்காம போகாது. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் பலத்தின் மேல் பலன் அடைகிறது. இன்னைக்கு நான் அந்த பலனுக்குள்ள வந்திருக்கிறேன்னா, அந்த பலத்தின் மேல் பலனுக்கு வரேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதுதான் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அதுதான் பலன். அதே மாதிரி அந்நிய பாஷை, அதே மாதிரி கையை தட்டிக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி இருக்கு. அப்புறம் கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஆஃப் ஆயிடும். திருப்பி கூட்ட ஆரம்பிச்சோன்னா அதே மாதிரி அந்நிய பாஷை கை தட்டுறது அப்படின்னு. இதுதான் ஆவிக்குரிய பலனா? நல்லா கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். மோசே முச்செடியில ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறாரு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்த உடனே இப்ப அந்த மகிமை எப்பேற்பட்டது பாருங்க. இதுவே நம்ம லைஃப்ல பார்க்கல. நம்ம மோசே முச்செடியில தேவன் அப்படி முகமுகமா அங்க பார்க்கறாருல்ல, அந்த இடத்துல முகமுகமான நான் சொல்றது அந்த நெருப்பை பார்க்கறாரு, ஒரு அற்புதத்தை பார்க்கறாருல்ல, அதையே நம்ம லைஃப்ல நம்ம இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. அவர் 3ஆம் அதிகாரத்திலேயே ரொம்ப அற்புதமான காரியத்தை பார்த்துட்டார். அடுத்து 15ஆம் அதிகாரம்லாம் வரும்போது கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ மலைக்கு மேலே ஏறி வா, நான் என்னுடைய எல்லா மகிமையும் உங்களுக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். இப்போ மோசே மலைக்கு மேலே போறாரு. போன உடனே அங்க ஒரு மேகம் இருக்கு, அது உள்ள போயிடுறாரு. இது அடுத்த கட்ட மகிமை. அப்புறம் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படியும்படி நான் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பயங்கரமா இறங்குறார், பராக்கிரமசாலியா. அந்த மகிமைக்குள்ள யார் போறது? மோசே. அந்த காட்சியே எப்படி இருக்குதாமா? ஜனங்கள் பயப்படுறாங்க, இடி முழக்கம், மின்னல்கள், மலைக்கு கீழே ஒருத்தன் தொட்டானா செத்தான். ஆனா மோசே எங்க நிக்கிறாரு? மலைக்கு மேல நிக்கிறாரு, மேகத்துக்குள்ள போயிட்டாரு. இது அடுத்த கட்ட மகிமை.
இவ்வளத்தையும் பார்த்த பிறகு மோசே கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து 34ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நான் உன் மகிமையை பார்க்க வேண்டும். அப்போ அவர் அந்த மகிமையின் மேல் மகிமை அடையுதுன்னு இருக்குல்ல, அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். அவருக்கு என்ன இருக்குது? ஆசை இருக்குது. 34ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் இன்னும் உடைய மகிமையை பார்க்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி மோசே, மலைக்கு மேல வந்த, இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன், அதே கண்மலையில ஒரு வெடிப்பு இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன். இது அடுத்த கட்ட மகிமை. என்ன நீ பின்புறத்தை பார்ப்ப, இது அடுத்த மகிமை. சரி, மோசையோடைய ஆசை இதோட முடிஞ்சிருச்சா? இல்ல, எந்த தேவன் அவர் பின்புறம் பார்த்தாரோ ஒலிவ மலையில, மருப மலையில, அந்த தேவன் அவர் முன்புறம் பார்க்கிறாரு. இயேசுவை முன்புறம் பார்க்கிறாரு. இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைதல். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை, மோசே வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, மோசே வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, மோசே வாழ்க்கை வயசாகிட்டே போகுது, 40ஆவது 80ஆவது 120ஆவது. ஆனா சரீரம்தான் வயசாகதே ஒழிய அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வயசே ஆகல. இன்னும் மேல 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 போயிட்டே இருக்குது. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நியமிச்சிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் நான் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் உடைய வேத வசனத்தை தியானிக்கணும் ஆண்டவரே, இன்னும் உடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, இன்னும் உடைய முகமுகமா பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் உடைய பரதீசிக்குள்ள நான் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. பவுல் சொல்றாரு, 13 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த அளவுக்கு நான் போகணும் ஆண்டவரே. இப்படி ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபை இது எல்லாத்தையும் விட்டுருச்சு. இதை பத்தின எண்ணம் இல்லை, இதை பத்தின தாகம் இல்லை. சபை எப்படி இருக்குது? அப்படியே சபை உலகத்துக்குள்ள இருக்குது. வந்தா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பேரம்பேத்தி பிறக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல. இப்படி உலகத்தில் இருக்கிற இந்த பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு சபை. இதுலயே கவலை, இதுக்கு பின்னாடியே வாஞ்ச, சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும், அப்புறம் சொந்த வீடு கட்டின பிறகு வெளிநாடு போயிட்டு இந்த வீட்டை காலியா விட்டுறணும், அப்புறம் இதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு விட்டு போயிடணும், அப்புறம் அதை சிசிடிவியில் உட்காந்து பார்க்கணும். இதுவே பொழப்பு. இப்படியே தான் இருக்கு சபை. சபையினுடைய நோக்கம், ஆவிக்குரிய சபையினுடைய நோக்கம், ஒவ்வொரு விசுவாசி ஊழியக்காரனுடைய நோக்கம், நான் இன்னும் ஸ்பிரிச்சுவலா வளரணும், இன்னும் மேலே போகணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த பூமியிலிருந்து பரலோகம் போகிற வரைக்கும் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும். புது புது காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், புது புது ஆவிக்குரிய அனுபவங்களை வச்சிருக்கிறாரு. நீ அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிற வரைக்கும், மரணம் அடைகிற வரைக்கும் அது உனக்கு பத்தவே பத்தாது. அவ்வளவு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய கவலைகள், போராட்டங்கள் எதுவும் உங்களை அசைக்காது, எதுவும் உங்களை ஒன்றுமே செய்யாது. அந்த பலத்தின் மேல் பலன் அடைதல், அந்த மகிமையின் மேல் மகிமை. அதான் வசனம் சொல்லுது. அப்படியே எது வரைக்கும் போனோம்? அப்படி இருக்கிறவங்க தான் சீயோனுக்கு போவாங்க. அந்த 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 ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும், பலத்தின் மேல் பலன் அடைகிற ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஒரு இடத்துல பலன் அடைஞ்சிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லி உட்கார்றவங்க சீயோனுக்குள்ள போக முடியாது. ஏன்னா இவங்க அந்த ப்ராசஸ்ல இல்லை. இப்போ நம்ம ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு இந்த செய்தியா, இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு மனுஷனை ஞாபகப்படுத்தினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது, நல்லா கவனிங்க, எலியா, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இதுல எலியாவினுடைய ஆவிக்குரியதான ஸ்டாண்டர்டை தான் நம்ம பார்க்க போறோம். எலியாவினுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா ஓடும்போது பயந்து போய் சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டாரு. இது உலக பிரகாரமான ஒரு காரியம், வெளியே பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், உண்மை. ஆனால் ஏன் கர்த்தர் இதை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இதுக்கு பின்னாடி தேவன் நமக்கு ஒரு பாடம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எதுவும் வெறும் சரித்திரபூர்வமாய் கொடுக்கப்பட்டது மட்டும் அல்ல. ஏதோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல.
இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான ஆவிக்குரியதான பாடம் இருக்கு. அந்த பாடத்தை ஆவியானவர் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதை படிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இதை கொடுத்து வச்சிருக்கிறார். வெறும் ஹிஸ்ட்ரி புக்காக இருந்தால் இது நமக்கு தேவையே கிடையாது. லைப்ரரியில் போய் வேற புக் எடுத்து ஹிஸ்ட்ரி படிச்சுக்கலாம். இதை விட தெளிவாக இருக்கும் ஹிஸ்ட்ரியில். அதுலேயே வருஷ கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் இருக்கு. ஆனால் இதில் தான் அந்த ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கும், ஆவிக்குரிய பாடமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புக்கு உலகத்திலே கிடையாது. ஒரே புக்கு தான் இருக்கு, நம்ம பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அல்லேலூயா. ஏசபேல் சொன்ன சில காரியங்களை எலியா கேள்விப்பட்ட போது, இந்த எலியா யாரு? ஒரு காலத்துல அக்கினியை இறக்கினதான ஒரு மனுஷன். அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் அக்கினி இறக்குறாரு. அக்கினி இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டதான ஒரு மனுஷன். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமான வைராக்கியம் இருக்கும். 17-18 அதிகாரத்தில் தான் எலியா வராரு. நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் எலியா வரார். வந்து ஆகாப்பை பார்த்து மழை பெய்யாதுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 18 அதிகாரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை மேற்கொள்றார். மேற்கொண்ட போது இதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்முடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். நாம ஆரம்பிக்கும் போது பயங்கர வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம், அற்புத அடையாளங்களை செய்வோம், இறக்குவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நடக்கும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வைராக்கியமா கர்த்தருக்கு என்று இருக்கும்போது அது அப்படியே சுமூகமா போகணும்னு சொல்ல முடியாது. உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நீங்க கேட்பீங்க, அல்லது சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எலியாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. நாளைக்கு இந்நேரம் 24 ஹவர்ஸ்க்குள்ள உன்னுடைய தலை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி அல்லது ஊழிய பாதையிலும் சரி கண்டிப்பாக வரும். இப்படி வந்தாதான் நீங்க ஏசபேலை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம், பிசாசை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க நிறைய பேருடைய ஊழியத்தினால பிசாசுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிசாசு நினைப்பான் இவன் நமக்கு தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான், எதுக்கு இவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 50 பேர் கூடி உண்மையை ஆராதிச்சா அதுக்கு போராட்டம் வந்துடும், இங்க ஆராதிக்க கூடாது, இங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம 5000 பேர் ஆராதிக்கிட்டோம், ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ப்ராப்ளமும் வராது. அதுவே நீங்க நல்ல ஆவியில நிறைஞ்சு 20 பேர் ஆராய்ச்சி பாருங்க, உங்களை ஆராதிக்க விட மாட்டாங்க. அந்த இடத்துல ஏதாவது பிசாசு உபத்திரவத்தை கொண்டு வரும். காரணம், பிசாசு எப்பவுமே யாருக்கு விரோதமாக எழும்புவானா அவனுடைய ராஜ்யத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாதான் எழும்புவான். அப்போ எலியாவுக்கு முன்னாடியே நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. கெபில 50 பேரா இருக்கிறாங்க. உபதியா போய் மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் அப்பெல்லாம் ஏசபேல் எழும்பல. அப்பெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா ஏசபேல் எழும்பல. அந்த தீர்க்கதரிசிகள் ஏசபேலுக்கு ஆதரவாகவும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த கெபிக்குள்ள இருக்க தீர்க்கதரிசிகள் ஏசபேலுக்கு ஆதரவாகவும் இல்லை. அவங்க ஏசபேலுக்கு பயந்து போய் கெபில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஏசபேல் இந்த இவங்களுக்கு சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தில் அவங்களை தேடி கண்டுபிடிங்க அப்படிலாம் இல்லை. எல்லாரையும் கொள்றதுக்கு ஒரு சட்டம் போட்டா அதுல ஒரு 50 பேர் 100 பேரை உபதியா காப்பாத்திட்டார். ஆனா எலியாவுக்கு மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுறாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள எலியாவை தூக்கு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? எலியாவினுடைய ஊழியம் ஏசபேலை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. எலியாவினுடைய ஊழியம் பிசாசை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. எப்பயாவது உனக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்க, உனக்கு விரோதமா செயல்படுறாங்க, உங்க ஊழியத்துக்கோ உங்க ஆவிக்குரிய ஊழிய வாழ்க்கைக்கோ விரோதமா எழும்புறாங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம பிசாசை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது ஒரு விதமான சாட்சின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விதமா நமக்கு கிடைக்கிற சாட்சி. அப்பா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாச்சு. பரிசேயர் சதிசேயருக்கு விரோதமா எழும்பாத ஜனங்க இயேசுவுக்கு விரோதமா எழும்புறாங்க இல்லையா? கல்லெறிய பார்க்கறாங்க. ஏன் கல்லெறிய பார்க்கறாங்க? இயேசுவினுடைய உபதேசம் அவங்கள என்ன செய்ய ஆரம்பிக்குது? டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் எலியாவினுடைய ஊழியத்திலும் நடந்துச்சு, நம்ம ஊழியத்திலும் நடக்கும். இதை எலியா கேள்விப்பட்ட போது, வசனம் சொல்லுது, இதை எலியா கேள்விப்பட்ட போது அவனுக்கு ஒரு இருந்த பலன் முழுவதுமாக, ஊழியம் ஆரம்பிக்கும் போது இருந்த வைராக்கியம், அவனுக்கு இருந்த வானத்திலிருந்து அக்கினி இறக்கக்கூடியதான ஒரு வல்லமை எல்லாம் இருந்துச்சு.
எல்லாம் ஒரே நாள்ல இறங்கிருச்சு கீழே. வசனம் சொல்லுது, இதை எலியா கேள்விப்பட்ட போது தன் பிராணன் தப்ப, அந்த இடத்துல அழகா சொல்றது, அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் அப்படின்னு இருக்கு. இப்ப தன் பிராணனை காக்கிறதுக்கு ஓடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா இதே எலியா தான், நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் அது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழலிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எப்படி இது நடந்துச்சு? ஏசபேலுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு, பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு ஓடிப்போன, ஒரு காலத்தில் ஓடிப்போன எலியாதான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, சுழல் காற்றிலே ஏறி பரலோகத்திற்கு போனான். யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி சீயோனுக்குள்ள போறான்றதுக்கான ஒரு காரணம் இங்க இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில காணப்பட்டாங்கன்னா அந்த பரலோகத்திற்கு, தேவ சந்நிதிக்கு அவன் எப்படி போனான்? வசனம் சொல்லுது, எலியா சுழல் காற்றில ஏறி பரலோகத்திற்கு போனான். ஆனா இந்த எலியாவுடைய முன்னாடி உள்ள வாழ்க்கையை பார்த்தா, ஒரே ஒரு அம்மா சொன்னாங்கன்னு, ஒரு சட்டம் போட்டாங்கன்னு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போனதான ஒரு மனுஷன். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வச்சது சீயோனிலே தேவ சந்நிதிக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? எதுக்கோ பயந்து எதுக்கு பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துக்கு பயந்துட்டு இருக்கிறோம். எது வேணா இருக்கலாம். அதுல அது ஏசபேல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அரசாங்கம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர்காலத்தை பத்தின பயம், பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தின பயம், பணத்தை குறித்த பயம், இல்லாமை, குறைவு, வறுமை நிறைய இருக்குது. எல்லாத்த ஏதோ ஒண்ணு உங்களை பயமுறுத்துது. பயமுறுத்தி நான் என்ன பண்ணுவேன், எப்படி போவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஓடி போன எலியா எப்படி அவர் சுழல் காற்றில் ஏறினார்னு நம்ம பார்க்க போறோம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தெளிவா இருக்குது. இது அவனுக்கு தெரிந்த போது, சிச்சுவேஷன் இப்படி ஆன உடனே அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்றான். இந்த ஒரு நாள் பிரயாணம் அவன் எந்த பலத்துல பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது, தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இப்ப ஏசபேலுடைய சட்டம் அல்லது ஏசபேலுடைய வார்த்தை இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் பெயர்சபா வனாந்தரத்துக்கு ஓடுறான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அவன் ஒரு வேலை செய்யறான். என்ன பண்றான்? வேலைக்காரனை கொண்டு வந்து அங்க நிறுத்துறான். எதுக்காக வேலைக்காரனை நிறுத்தி விட்டான்? வசனம் தெளிவா இருக்கு. தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி, எதுக்கு நிறுத்துறான்? இவன் ஒரு நாள் பிரயாணம் உள்ள போகும்போது, அந்த ஒரு நாள் பிரயாணத்துக்கு முன்னாடி வேலைக்காரன் அங்க இருக்கிறான். இப்ப எலியாவுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்த நம்பிக்கை இப்ப யார் மேல மாறி இருக்குது? வேலைக்காரன் மேல மாறி இருக்குது. இந்த வேலைக்காரன் இங்க நிப்பான். ஒருவேளை ஏசபேலின் ஆட்கள் துரத்தி கொண்டு வந்தால், என்னை தேடி கொண்டு வந்தால், இந்த வேலைக்காரன் என்னை காப்பாற்றுவான். இந்த வேலைக்காரன் எனக்கு ஓடி வந்து சொல்லுவான், நான் இங்கிருந்து புறப்பட்டு வேற இடத்துக்கு போய் என் ஜீவனை காப்பாத்திப்பேன். இப்போ இவனுடைய நம்பிக்கை இப்ப யார் மேல இருக்குது? வேலைக்காரன் மேல இருக்குது. யாரு இந்த நம்பி? இப்ப இந்த வேலைக்காரன் நம்புற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வானத்துல இருந்து அக்கினி இறக்கின ஆளு. வானத்துல இருந்து அக்கினி இறக்கின ஆள் தான். இப்ப நம்பிக்கை யார் மேல இருக்குது? வேலைக்காரன் மேல இருக்குது. ஆனா இப்ப அவன் பலன் குன்றி போன காலத்துலதான் தன்னுடைய பலனை யார் மேல வைக்கிறான்? வேலைக்காரன் மேல வைக்கிறான். ஏசபேலுடைய வார்த்தை அவனுடைய மொத்த பலனையும் போக்கிருச்சு. நாளைக்கு நேரம் நான் சாக போறேன், எனக்கு டைம் குறிச்சிட்டாங்க, நாளைக்கு நேரம் என் சர்ச்சை இடிக்க போறேன்னு சொல்றாங்க, நாளைக்கு நேரம் என் வீட்டை காலி பண்ண சொல்றாங்க, இதோட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் உலகளாவிய பல தடவை பல இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கு. இதோட கிறிஸ்தவர்கள்லாம் வீட்டை காலி பண்ணணும், இதோட கிறிஸ்தவங்கள்லாம் நாட்டை காலி பண்ணணும், இதோட நீங்க யாரும் இங்க சர்ச்சை நடத்தக்கூடாது, இங்க சர்ச்சை நடத்துறதா நீங்க வீடு இருக்கக்கூடாது. இப்படி நிறைய போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு வருது.
உலகளாவிய எலியா காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அப்படி வரும்போது நம்ம பலனெல்லாம் குன்றி போகும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம பலன் யார் மேலே போகுதுன்னா நம்ம கூட இருக்கிற சுற்றி இருக்கிற மனுஷங்க மேலே போகுது. நிறைய நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் போராட்டம் வரும்போது எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய மனுஷனை, அந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதியை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க மூலியமாக நமக்கு ஒரு உதவி கிடைச்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நமக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைச்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நமக்கு ஒரு நல்ல பணக்காரர் யாராவது தெரிஞ்சா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நமக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தின் அதிகாரி யாராவது பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர் தெரிஞ்சார்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலான்னு நம்முடைய நம்பிக்கை யார் மேலே போகுது? மனுஷன் மேலே போகுது. அப்போ மனுஷ தயவு தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனுஷ தயவு தேவை. பைபிள் தேவை இல்லைன்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் வளரும் போது வசனம் சொல்லுது, பிள்ளை நாளுக்கு நாள் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் பிள்ளை வளர்ந்தது. கண்டிப்பாக மனுஷர் தயவுன்னு ஒன்று தேவை. டிபெண்டபிள் மனுஷன் டிபெண்டபிள் தான். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. இன்னொன்று ஆண்டவர் உருவாக்கி கொடுக்குறார், இன்னொரு மனுஷியை உண்டாக்கி கொடுக்குறார். அப்போ இந்த மனுஷர் தயவு தேவை இல்லையானா? மனுஷர் தயவு தேவை. ஆனால் நான் தேடுகிற மனுஷர் அல்ல, தேவன் எனக்கு கொடுக்கிற மனுஷர் தான் எனக்கு தேவை. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. நான் என் ஆபத்து காலத்தில் மனுஷனை தேடுறதுக்கும் என் ஆபத்து காலத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற மனுஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. பல நேரத்தில் இங்கே தான் பிரச்சனை வருது. ஒரு கூட்டமைப்போ ஒரு கூடுகையோ அல்லது கொஞ்சம் ஒரு கமிட்டியோ எனக்கு கூட இருந்தால் எனக்கு சேஃப்டியாக இருக்கும், எனக்காக போராடுவாங்க, எனக்கு அதை செய்வாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கூட்டமைப்பு தேவை, கமிட்டி தேவை. அதெல்லாம் யாருக்கு? கர்த்தர் ஏற்படுத்துகிற கூட்டமைப்பு தான் நமக்கு வேணும். எப்பவுமே சரி, உங்களுக்கு உதவி செய்யறது ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர் எப்படி உதவி செய்வாரு? அவர் ஒரு ஆளை அனுப்புவாரு, அந்த ஆள் அங்க வருவார். நீங்க தேடுகிற ஆள் அல்ல, கர்த்தர் அனுப்புகிற ஆள். பல நேரத்துல இந்த டிஃபரன்ஸ் தான் பிரச்சனை. நான் ஒருத்தரை தேடி போவேன், எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற எஸ்ஐ ரொம்ப பழக்கங்க, அவர் நம்ம என்ன சொன்னாலும் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவையான போது அந்த எஸ்ஐ கிடைக்க மாட்டார். அன்னைக்கு அவர் இருக்க மாட்டார், அவர் ஏதோ ஒரு அலுவலாக போயிருப்பார், இல்லை அன்னைக்கு அவரை ரீச் பண்ண முடியாது. அவரே வந்து 2 நாள் கழிச்சு சொல்வார், பாஸ்டர் நான் இருந்திருந்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம், கர்த்தர் தான் உங்களுக்கு இருக்க விடலை. ஏன்? உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குது? மனுஷன் மேலே இருக்குது, வேலைக்கார மேலே இருக்குது. நீ மனுஷனை நிறுத்திட்டு மனுஷனோட தயவோட, மனுஷன் நம்பிக்கையில் உன் வாழ்க்கையோ ஊழியத்தையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது உன் எதிர்காலத்தையோ நீங்க வைப்பீங்களானால் உங்களால் ரொம்ப நாள் நடக்க முடியாது. ஒரு நாள் தான் நடக்க முடியும். ஒரு நாள் நடப்பீங்க, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க. என்ன தெரியுமா முடிவு எடுப்பீங்க? நான் சாகிற ஆண்டவரேன்னு முடிவு எடுப்பீங்க. ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே. ஒரு முடிவு வந்துடும். ஏன்? மனுஷர் தயவு தவறல்ல, ஆனால் மனுஷர் தயவு நிரந்தரம் அல்ல. நீ முடிவு பரியந்தம் பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு, மேகத்து மேல ஏறி போறதுக்கு, சுழல் காற்றில ஏறி சியோனிலே காணப்பட வேண்டுமானால் மனுஷர் தயவு உனக்கு பத்தாது. அது உன்னை ஒரு நாள் தான் நடக்க வைக்கும். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல மனுஷர்கள் உனக்கு உதவி செஞ்சதுனால தான் நாம எல்லாமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு பேசிக்ல அடிப்படையில் யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்க. அடுத்த லெவல் வரும்போது அங்கே கொஞ்சம் மனுஷங்க உதவி செய்வாங்க, இன்னும் மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் மனுஷங்க உதவி செய்வாங்க. எல்லா காலகட்டத்திலும் மனுஷ தயவு தேவை. ஆனால் மனுஷன் அல்ல உன்னை சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவன், உன்னை சீயோனிலே கொண்டு போய் நிறுத்துகிறவன் மனுஷன் அல்ல. ஒரு காலத்துல நாம முழுக்க மனுஷனை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவர் இருந்தா போதுங்க, அந்த பிரதர் இருந்தா போதும், எனக்கு பயங்கர பலனா இருக்கும்னு சொல்லுவாங்க சிலர்லாம். அவர் கூட இருந்தாருன்னா போதுங்க எனக்கு பலனா இருக்கும். ஆண்டவர் சொல்வாரு, அவரையே நீயே முடியாதுன்னு சொல்ற வரைக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்வார். கடைசியில் நீங்களே சொல்வீங்க, போதும் கர்த்தாவே இந்த ஆளை எடுங்க. இது இருக்கிறது. அதாவது தாவீது ராஜாவாவதற்கு மிக முக்கியமாக கர்த்தர் கொடுத்ததான பலன் யாருன்னா கூட யோவாபை கர்த்தர் கொடுத்தார். பல இடங்கள்ல தாவீதின் யுத்தத்தை ஜெயித்து கொடுப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது யாரு? யோவாபு.
ஆனால் ஒரு நாள் அந்த யோவாபையே கொல்ல வேண்டிய இடத்துக்கு யார் வந்தா? தாவீது வராரு. ஏன்னா உங்க நம்பிக்கை யோவாபு மேல போக போக ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும், யோவாப் அல்ல, கர்த்தரே என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவர். இந்த யோவாபு கூட இருந்தா என்னை அடுத்த கட்டத்துக்கு போக விட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பல நேரத்தில் அதான் மனுஷர் தயவு. உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மனுஷர்களை கர்த்தர் கொடுப்பார். அதே மனுஷரை ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எடுப்பார். த சேம் பர்சன் எடுப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இவரை எப்படி, இவர் தான் நமக்கு ஆரம்பத்துல இருந்து கூட இருக்கிறாரு, அவரை நீங்க கூட வச்சுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டீங்க. சூரச்செடியை தாண்டவே மாட்டீங்க. சூரச்செடி வரைக்கும் அந்த வேலைக்காரன் தேவை. அந்த பெலன்ல தான் ஒரு சூரச்செடி வரைக்கும் நடந்தாரு. திரும்பி திரும்பி பார்த்துருப்பாரு, வேலைக்காரன் நிற்கிறானா? நிற்கிறாரு. கரெக்ட். வண்டி ஓட்டும் போது பார்த்துருப்பீங்க, சைக்கிள் ஓட்டும் போது நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே பின்னாடி அப்பா வண்டியை பிடிச்சிக்கிட்டே வருவார், இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. ஓட்டும் போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வருவோம், கூடவே வர்றாங்களா, பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களான்னு. அவர் எத்தனை காலம் பிடிச்சிக்கிட்டு வருவார்? ஒரு 25 வருஷம் கழிச்சு நீங்கள் வண்டி ஓட்டும் போது பின்னாடியே ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்க. இவர் யாருங்க? இவர் தான் 25 வருஷமாக என்னை பின்னாடி பிடிச்சிருக்கிறார். இந்த 25 வருஷமாக நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இவர் தான் காரணம். ஒரு நாள் இல்லாட்டி கூட நான் கீழே விழுந்துருவேன்னா எதில் இருக்கிறவன் சொல்லுவான், அப்போ 25 வருஷமும் நீ யார் பெலனில் தான் ஓடி இருக்கிற? இந்த ஆள் பெலனில் ஓடி இருக்கிற. ஆனால் அந்த பின்னாடி பிடிக்கிற ஆள் ஒரு நாள் தேவை, ஒரு காலத்தில் தேவை. ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அந்த ஆள் உனக்கு தேவை இல்லை. அந்த ஆண்டவர் எடுப்பார் உன்னை விட்டு. அதுதான் மனுஷ பலன். மனுஷ பலன் ஒரு காலத்தில் உங்களை விட்டு கர்த்தர் எடுப்பார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட். ஒரு காலத்தில் ஊழியம் தொடங்கும் போதோ ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் போதோ உங்களை போஷிப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் சில ஆட்களை நியமித்து வைத்திருப்பார். நாம் என்ன பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆளையே பார்க்க தொடங்கிடுவோம். அந்த ஆளையே, இந்த பிரதர் இருக்கிறாரு, மாதம் மாதம் இவ்வளோ கொடுப்பாரு, கர்த்தர் பார்ப்பாரு, ஓ நீ மாதம் மாதம் இவர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதத்துலேருந்து அவர் கொடுக்க மாட்டார். அவருக்கு கொடுக்கறத கர்த்தர் நிறுத்திடுவார். நீங்கள் அவரை ரொம்ப டைட்டாக அவரையே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. கர்த்தர் பார்த்தாரு, அப்பா உன் பார்வை அவர் மேலே போயிடுச்சு, உன் பார்வை எந்த பக்கம் திருப்பு? என் பக்கம் திருப்பு. நீ என் பக்கம் திருப்புற வரைக்கும் அவர் டைட்டு போவாது. நீங்கள் அவர் நம்பிக்கையை விட்டுட்டு, இல்லை ஆண்டவரே நீ போதும் கர்த்தாவே, இந்த ஆளை நினச்சா நான் செத்துருவேன், நான் வாழ முடியாது, நான் உங்களையே பார்க்குறேன் போது இந்த ஆளே திருப்பி வருவார், இல்லை வேற ஆள் வருவார். ஆண்டவர் ஆளை அனுப்புவார். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ எலியா மனுஷனை நம்பி சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். படுத்த பிறகு இப்போ அடுத்த பலன் வருது, அதை விட கொஞ்சம் மேலான பலன் ஒன்று வருது. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணம் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இப்ப இவன் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடக்கணும், இரவும் பகலும் 40 நாள் நடக்கணும். ஆனா இப்போ வேலைக்காரன் பலன் இல்லை. இப்ப என்ன பலன் வருது? போஜனத்தின் பலத்தினால். எந்த போஜனம்? தூதன் கொண்டு வந்து கொடுத்த போஜனம். அந்த போஜனத்தை பத்தி வசனம் சொல்லுது, தழலில் சுடப்பட்ட அடையும். 6வது வசனம், தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. 8வது வசனம், அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சூரச்செடியோடு கூட முடிகிறது இல்லை. உன் ஆவிக்குரிய போராட்டம் சூரச்செடியோடு முடிகிறது இல்லை. இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லை, ஊழியம் இல்லை, இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எங்கே சாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னுடைய பலனை குன்றி போக பண்ண மாட்டாரு, அடுத்த லெவலுக்கு உயர்த்துவார். அடுத்த லெவல் ஊழியத்தின் பாதையில். சரி, நான் ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்ததுனால சொல்கிறேன். ஊழியத்தின் பாதையில் எப்போ ஒரு டோரெல்லாம் அடைச்சி நாம் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அங்கே புது கதவை கர்த்தர் திறக்க போறாருன்னு அர்த்தம். எங்க நீ ஒரு இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தியங்கி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஓப்பன் பண்ண போறாருன்னு அர்த்தம். அந்த ஓப்பன் பண்றதுக்கு தான் மிச்சம் எல்லாத்தையும் மூடி வச்சிருப்பாரு. நம்ம ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் பிசாசு காட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோம்பா. நம்ம ஆண்டவர் பரலோகத்தின் மகிமையை மட்டும் காட்டி
அதை மட்டும் எடுத்துக்கோம்பார். அதோட அர்த்தம் என்னன்னா, பிசாசு எல்லா டோரையும் திறந்து வச்சு நீ எதை வேணாலும் எடுத்தோம்பா, அது பிசாசு. ஒரே ஒரு டோரை திறந்து வச்சு இது வழியா பிரவேசிப்பாரு, அது கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஒரு டோருக்கு நீ போகணும்னா மற்ற எல்லா டோரும் மூடி இருக்கும், அத்தனை டோரும் மூடி இருக்கும். நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் நான் போகிற இடங்கள்லாம் அடைக்கிறாரு, ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் உருப்பட மாட்டேங்குது, எங்க போனாலும் டோர் க்ளோஸா இருக்கு. கர்த்தர் மூடின கதவை நீங்க உடைச்சாலும் திறக்க முடியாது, முட்டினாலும் திறக்க முடியாது, என்ன பண்ணாலும் திறக்க முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். அவர் பூட்டி வச்சிருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு வச்ச கதவு அது இல்லை. உங்களுக்கு வச்ச கதவு இதை விட மேலான ஒரு கதவு வச்சிருக்கிறாரு, இதை விட மேலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையில நீ போகணும்னா மற்ற எல்லா கதவும் மூடி இருக்கும், அத்தனை கதவும் மூடி இருக்கும். இப்போ எலியாவுக்கு எல்லாம் ஃபினிஷ், ஏசபேல் வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்றாரு, எழுந்திரிச்சு இந்த தூதனை அனுப்பி சொல்றாரு, இந்த தலையில் சுடப்பட்ட அடையும் இந்த தண்ணியையும் எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற. அவன் குடிக்கிறான். குடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்படின்னு இருக்கு. இது உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிறதான, பரலோகத்திலிருந்து உலக பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள். இது தூதனை அனுப்பி கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வகையில் சொன்னோம்னா இது நியாயப்பிரமாணத்திற்கு ஈக்குவலானது. இந்த நியாயப்பிரமாணம் பூமியில வந்தபோது எதுக்காக பூமியில யாரை வச்சு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் தூதர்கள், அதாவது இயேசு தூதனானவராக வெளிப்பட்டார் நியாயப்பிரமாணத்தில். அதனாலதான் மோசே கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் முற்செடியில் தோன்றினார்னு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும் யாத்ராகமத்தில். அந்த தூதன் வழியா வந்ததான போஜனம், தூதன் வழியா வந்ததான வசனம், தூதன் வழியா வந்ததான ஆசீர்வாதம், இது உங்களை நடத்தும். எது வரைக்கும் நடத்தும்? பூமியில தேவ பர்வதம் வரைக்கும் நடத்தும். அந்த பலத்துல ஓடுவீங்க. ஆனால் இந்த தேவ பர்வதம் வரைக்கும் இவன் ஓடின இந்த போஜனம் இருக்குது இல்லையா, இதுதான் இரவும் பகலும் 40 நாள் அவனை ஓட வச்சுச்சு. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள், இது எல்லாம் தான் நம்மளை ஓட வைக்குது. இப்பவும் சொல்றேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வர்ற வரைக்கும் உங்களை உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் தான் என்ன பண்ணுது? இயேசுக்குள்ள நிக்க வைக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன் பாருங்க. ஒரு வசனம் இருக்குது, வனாந்தரத்திலே நயங்காட்டி உன்னை அழைத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நயங்காட்டி அழைத்தேன்னா என்ன? வனாந்தரத்தில் அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களை என்னையும் ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு எப்படி கூப்பிட்டு வந்தாரு யோசிச்சு பாருங்க. உன் வியாதியை குணமாக்குனார், ஆக்குனாரா? ஆக்குனார். உன்னுடைய பிசாசின் கட்டுகள், டெலிவரன்ஸ், அதில் கூப்பிட்டு வந்தார். சில நேரங்களில் உங்களுடைய தரித்திரத்தை மாற்றினார், சில வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சார், சில பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆக்கினார். இது எல்லாம் இயேசு செய்தது தான், ஆண்டவர் தான் செஞ்சாரு. ஆனால் இது உன்னை பரலோகத்திற்கு, சீயோனுக்கு கொண்டு போறதுக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கு இது தேவையா இருந்துச்சு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்கு தத்தம் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. ஒரு காலத்தில் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற உனக்கு வீடு கொடுப்பாரு, காடு கொடுப்பாரு, இதெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. நாமளும் அதை விசுவாசிச்சோம். அதுதான் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை நிறுத்திச்சு. நாமளும் குழந்தைகளை போல பாலுண்ணர்களாக இருந்தோம்னு சொல்றார் பவுல். இந்த மாதிரி உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை நம்பி நாம வந்தோம், ஆண்டவரும் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல. அந்த பலன்தான் உன்னை தேவ பர்வதம் வரைக்கும் ஓட வச்சுச்சு. எங்க? ஓரே வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைய எது நிலைநிற்க பண்ணுச்சுன்னா, உலக பிரகாரமாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமாய் சொல்லப்பட்ட மேன்மைகள், உலகத்தில் கொடுக்கப்பட்டதான சில காரியங்கள் தான் உன்னை நிற்க வச்சுச்சு. நம்மளும் சில நேரத்தில், நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த போதெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எது ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் எடுக்கணும். இதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஜெபம். ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு நல்ல மார்க் எடுக்க கிருபை தந்தீங்கன்னா நான் இந்த வாரம் இவ்வளோ காணிக்க போடுவேன், இந்த வாரம் நான் உபவாசம் இருப்பேன், இப்படியெல்லாம். கர்த்தரும் அதை என்ன பண்ணாரு? கன பண்ணாரு. குழந்தைத்தனமா நம்ம ஜெபம் பண்றோம்.
அந்த ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணாரு. எப்போ வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பெலன்ல தான் நம்ம ஓடணும். தேவ பர்வதம் வரைக்கும் ஓடணும். ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை தேவன் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த பிரமாணம் எப்படிப்பட்டதான் தெரியுமா? வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நல்ல கவனி, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த கட்டளை எப்படி இருந்துச்சு? நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியமங்களையும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் உங்களை பூமியில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இயேசு வர வரைக்கும் உங்களை தேவனை விட்டு தூர போகாம பார்த்துக்கும். நியாயப்பிரமாணம் என்னதான் ஃபாலோ பண்ணாலும் ஜீவன் இல்லை. அது உங்களை பாதாளத்துக்கு தான் கூட்டிட்டு போச்சு. அதான் நம்ம எபிரேயர் 11 வாசிச்சோம். பாதாளத்துக்கு தான் கூட்டிட்டு போகும், அதுல ஜீவன் கிடையாது. ஆனா ஏன் அதை ஆண்டவர் கொடுத்தாரு? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அது எதுக்காக கொடுத்தாரு? இயேசு வர வரைக்கும் அந்த 2000 வருஷம் ஜனங்களை பாதுகாப்பதற்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான் நியாயப்பிரமாணம். இயேசு, ஏன்னா நன்மைக்கு ஏதுவான பிரமாணமும் ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணமும் இயேசுவின் மூலமாய் வரப்போகுது பின்னாடி. அது இன்னும் மேலானது. அதுதான் உங்களை சீயோனுக்கு கூட்டிட்டு போகும். அதை கூட்டிட்டு போகிற வரைக்கும், இயேசு வர வரைக்கும் எந்த பிரமாணம் உங்களை ஆண்டவருக்குள்ள நிறுத்துச்சு? ஆபிரகாம்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அவங்க தேவனுக்கு ஏன் காத்திருந்தாங்கன்னா, இந்த பிரமாணத்தினால தான் காத்திருந்தாங்க. அதை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் சொல்லி கொடுத்தேங்கிறார். ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, உன் தகப்பனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அவன் கை கொண்டாங்கிறார். அதுக்கப்புறம் மோசேக்கு எழுதி கொடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஃபாலோ பண்ண சொல்றாரு. தாவீதுக்கு அதை சொல்றாரு, சாலமோனுக்கு சொல்லி கொடுங்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக இந்த பிரமாணங்கள் தான் இயேசு வர வரைக்கும் பூமியை பாதுகாத்தது. அதே மாதிரி தான் நீங்க சீயோனுக்கு போகிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை அடையிற வரைக்கும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அடையிற வரைக்கும் சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான் உங்களை கர்த்தருக்குள் நிக்க வச்சுச்சு. அந்த ஆசீர்வாதங்கள் தான் உங்களை ஆண்டவரை தேட வச்சுச்சு. ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த தேவை ஆண்டவர் கொடுத்து உங்களை அவருக்குள்ளே நிற்க பண்ணினார். சில நேரங்களில் கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கிறார். இப்போ சில நேரத்தில் நாம கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கர்த்தர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள், கொடுக்கிறார். ஆனால் எதுக்காக கொடுக்கிறாருன்னா, நீ ஒன்றும் கேட்காம வெறும் பரலோகத்தையே கேட்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும், நீ முன்னேற வரைக்கும் உன்னை அவருக்குள்ள நிக்க வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்தா இவன் நிற்பான் கொஞ்ச நாளைக்கு. நான் சொல்றது புரியுதா? குழந்தைங்களுக்கு கூட பாருங்க, ஒரு 4 வயசுல 5 வயசுல அப்பா அந்த கார் வாங்கி கொடு. அந்த கார் கண்டிப்பா அவன் 2 நாள்ல உடைப்பான்னு நமக்கு நல்லா தெரியும். அம்மாவே சொல்லும், அதை வாங்காதீங்க, அவன் 2 நாள்ல உடைப்பான். சரி விடு, அவன் ஆசைப்படுறான், கேட்போம். இதுவே வளர்ந்த பிறகு, பா ஒரு டிஷர்ட் வாங்கணும், இருடா காசு இல்லை, டிஷர்ட்டுங்கிற, கொஞ்சம் டைம் வரட்டும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்போ அவனும் புரிஞ்சுக்கிறான், நம்மளும் உடனே வாங்கி கொடுக்கறது இல்லை. ஏன் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறோம்? அவன் வருத்தப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, நம்ம மேலே அவனுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுன்றதுனால உடனே செய்கிறோம். எதனாலனா, அவன் புரிஞ்சு கொள்ளுகிற காலம் வர வரைக்கும், அவன் புரிஞ்சுக்கிற காலம் வரைக்கும் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து தக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டானா, அப்பா இப்போ வாங்கி கொடுக்கல, ஏன் கொடுக்கலனா அப்பா கிட்ட காசு இல்லை, அப்பா இப்போ வாங்கி கொடுக்கல, ஏன் கொடுக்கலனா இது நமக்கு தேவையில்லைன்னு அப்பாவுக்கு தெரியும். அப்பா வாங்கி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதில் பிரயோஜனம் இருக்கும், எனக்கு தேவைன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு அப்பாவை அவன் புரிஞ்சுக்கிற காலம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் செய்வாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு நீ கேட்டதெல்லாம் கிடைக்காது, அவர் என்ன கொடுக்குறாரோ அதான் உனக்கு கிடைக்கும். லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில 2வது ஸ்டேஜ். தழலில் சுடப்பட்ட அடை. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எப்போ வரைக்கும்? பர்வதம் வரைக்கும் ஓடுப்பா, நல்ல பர்வதத்தில் ஓடு. இப்போ எலியா அந்த தழலில் சுடப்பட்ட அடை, அதுதான் தூதன் கொண்டு வந்த சாப்பாடு. அது நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவல். நியாயப்பிரமாணம் உலக ஆசீர்வாதம், தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய்,
உனக்கு நான் உன் வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், நீ சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாய். இதெல்லாம் நியாயப்பிரமாணம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இதை ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. இப்பவும் கொடுக்கிறார், இப்பவும் நீ கேட்டீங்கன்னா தருவார். ஆனால் நீங்கள் 2வது ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஓரேபை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பலவீனப்பட்டீங்க, கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறார். தடலில் சுடப்பட்ட அடை, இது எப்படி? வேலைக்காரனுடைய பலன் இல்லை, அது ஒரு நாள் பலன். இது 40 நாள் பலன். இது 40 நாள் பலன் கொடுக்கும். கண்டிப்பா நீ ஆண்டவருக்குள்ள ஸ்டாண்டர்ட் ஆகிற வரைக்கும் இது ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை இந்த லெவலுக்கு தான் நடத்துறான். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க, கார் கேளுங்க, வீடு கேளுங்க, ஆண்டவர் அதை கேளுங்க, ஆண்டவர் தருவார். எஸ், நாங்க தரமாட்டான்னு சொல்லல. ஆனால் உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறதா கேள்வி. நீ ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன? நீ பையன் ஸ்கூலுக்கு போகும்போது சாக்லேட் கேட்டான், கரெக்ட், வாங்கி கொடுத்தோம். இப்போ நீங்க கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அப்பா தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்களேன். அந்த ஒரு கமர்கட்டு இருந்துச்சு. அப்பா சொல்லுவாரு, 25 வயசாகி போச்சு, இன்னும் தேன் மிட்டாய் தின்னுட்டு தெரியுது. ஆனால் அதே பொண்ணு போகும்போது, அப்பா எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேணும்னு கேட்டா என் பொண்ணு எவ்வளோ ஞானமாக கேட்குறா பாருன்னு சொல்லுவான். நீ கேட்கறத வச்சு தான் உன்னுடைய ஸ்டாண்டர்டே இருக்குது. உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நீ கேட்கறத வச்சு இருக்குது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது, ஆரம்பிக்கும் போது உலக பிரகாரமாய் கேட்டது உண்மை, கரெக்ட், கர்த்தர் கொடுத்தார், இல்லைன்னே சொல்லல, இப்போ கொடுப்பாரு. ஆனால் நீ கேட்கறது என்ன? எஸ்தரும் மற்ற பெண்களும் ராஜாவுக்கு என்று கொண்டு போய் விடப்பட்டார்கள். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தாங்களுக்கு விரும்பினதை கேட்டு வாங்கி கொண்டார்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன கேட்டார்களோ அது கிடைத்தது. ஆனால் எஸ்தரோ, ஏகா எனக்கு தன்னை என்ன கொடுத்தானோ அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டாள். அர்த்தம் என்ன? இவங்க எல்லாம் இன்னும் 2வது ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. வந்துட்டோம் அரண்மனைக்கு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, நல்ல ட்ரெஸ் போடு, ராஜா செலக்ட் பண்ணியிருக்கிறார் நம்மள, அவங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எஸ்தரோ, இது அல்ல, இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது, நான் ராஜா பக்கத்துல போய் உட்காருவேன், 127 நாட்டுக்கும் நான் ராணியா மாறிடுவேன். ஏதோ இங்க கிடைக்கிற இதல்ல, இது சும்மா ட்ரெஸ் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், நகை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கறது இது இல்ல, ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு இடம், நான் அங்க போய் உட்காருவேன். அதனாலதான் எஸ்தர் எதையுமே கேட்கல. கேட்கறத வச்சுதான் உன் ஸ்டாண்டர்ட். நீ எதை கேட்கறங்கிறதா ஸ்டாண்டர்ட். அதனால்தான் பைபிள் சொல்லுது, கீழானவைகளை அல்ல. நீ கேட்கறது எதை இருக்கக்கூடாது? கீழானவைகள் அல்ல. இன்னும் உன் ஜெபம் எதை மேல இருக்கக்கூடாது? இதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்ப்பாரு, இன்னும் நீ இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. இதெல்லாம் உனக்கு தேவைன்னா உன் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிற. அதெல்லாம் பரலோகம் கொடுக்க மாட்டேன்னே சொல்லல. பரலோகத்துக்கு தெரியும் எப்ப எதை கொடுக்கணும்னு. பரலோகம் எதுக்கு வெயிட் பண்ணு தெரியுமா? நீ எதை கேட்கறன்னு வெயிட் பண்ணு. எதுவுமே இல்லை, ஆனாலும் நீ அதை கேட்கல, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இப்போ தேவ பர்வதம் வரைக்கும் வந்துட்டாரு. யார் வந்துட்டா? எலியா வந்துட்டாரு. இப்ப கர்த்தர் என்ன கேட்கிறார் பாருங்க, வாசிங்க 9வது வசனம் வாசிங்க, 19:9 வாசி. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இவர் தானே சாப்பாடு போட்டு அனுப்பினாரு. இவர் தானே சாப்பாடு போட்டு அனுப்பினாரு. தழலில் சுடப்பட்ட அடை இவர் தானே கொடுத்தாரு. தூதனை அனுப்பி இவர் தானே கொடுத்தாரு. அந்த பலத்துல தானே இவன் கெபிக்கு வந்தான். கெபிக்கு வந்த எலியாவை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இங்கென்ன வேலை? அவர் கேட்கிறாரு, உனக்கு இங்கென்ன காரியம்? அவன் வந்தது இன்னும் சீனாய் மலை அதெல்லாம் இல்லை. அவன் வந்தது என்னமோ ஏதோ பாபிலோன் கிடையாது. அவன் எங்க தெரியுமா வந்திருக்கிறான்? தேவ பர்வதம். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 8வது வசனத்துல, 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவன் வந்தது ஒன்றும் நார்மல் பிளேஸ் கிடையாது. என்ன இடம்? தேவனுடைய பர்வதம். வந்துட்டான். பூமியில தேவனுடைய பர்வதம் எங்க இருக்குதோ அங்க வரைக்கும் நடந்துட்டான். அதுக்கு எது தேவை தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற தழலில் சுடப்பட்ட அடை கண்டிப்பாக தேவை. அந்த பலத்துல தான் வர முடியும். பல நேரங்களிலே உலக ஆசீர்வாதம் தேவை.
இங்க யாரும் இல்லைன்னே சொல்லல. நீ வாழ்வதற்கு சாப்பாடு தேவை, போடுவதற்கு உடை தேவை, போவதற்கு வாகனம் தேவை, தங்குவதற்கு சொந்தமோ வாடகையோ ஒரு வீடு தேவை, சில மனுஷர்கள் உனக்கு தேவை, உனக்கு ஒரு வேலை தேவை, சம்பளம் தேவை, நல்ல ஆரோக்கியம் தேவை. உலகத்துல ஆண்டவர் நிறைய தேவைகளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவர் தரார். அது எது வரைக்கும் வரும்? பூமியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், தேவ பர்வதம் வரைக்கும் வரும். ஆனா இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, தேவ பர்வதத்துக்கு வந்துட்ட, ஆனா இப்ப நீ எங்க போக வேண்டியிருக்கு தெரியுமா? சுழல் காட்டுல ஏறி எங்க போனோம்? பரலோகத்துக்கு, சீயோனுக்கு போனோம். பரலோகத்துக்கு மேல ஏறி போனோம். அப்படி போகணும்னா வேலைக்காரன் பலன் சூறை செடி வரைக்கும் கொண்டு வரும். சூறை செடியிலிருந்து தேவ பர்வதம் ஓரேபு வரைக்கும் தூதனுடைய பலன் கொண்டு வரும். அந்த தலையில் சுடப்பட்ட அடை பலன் கொண்டு வரும். அது உன்னை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சமாதானம், கர்த்தரால் ஏற்படுத்தக்கூடியதான சில ஆசீர்வாதங்கள் உண்டு. ஊழியத்தின் பாதையில் நீங்கள் போய் செய்யும் போது ஊழியத்தில் ஒரு ரிசல்ட் வரும். அது ஒரு வகையான சந்தோஷம். அடுத்து ஊழியம் செய்யறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதெல்லாம் உன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது. ஆனா இது ஒரு தேவ பர்வதம் வரைக்கும் தான் வரும். இங்கிருந்து நீ மேல போகணும், சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போகணும்னா அது பத்தாது. அது தேவ பர்வதம் வரைக்கும் தான் வரும். இங்கிருந்து நீ சுழல் காற்றில் வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. அதே 19ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதும். இப்ப திருப்பி அதே காரியம் தான் ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு ஏன்பா இங்க வந்து நிக்கிற? இங்க வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் திருப்பி காரணம்லாம் சொல்றான். இந்த மாதிரி பிரச்சனை ஆண்டவரே, என்னை கொல்ல பார்த்தாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, 15வது வசனம் வாசிங்க, 15-16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகலா ஊரானாக சாபாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே, நான் ஜீவன் தப்ப இங்க வந்து நிக்கிறேன், ஓரேபுக்கு வந்துட்டேன். அதுக்கு காரணம் நீங்க தான். என்ன நீங்க தான் காப்பாத்துனீங்க. பூமியில எல்லாம் கொண்டாந்து ஒரு நல்ல சேஃபான இடத்துல வச்சிருக்கிறீங்க. நல்ல சுத்தி பாதுகாப்பு இருக்கு, நல்ல பலன் இருக்கு. போதும் ஆண்டவரே, நான் இங்கேயே என் வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு 25 வருஷம் ஓடினேன், ஒரு வீடு கட்டிட்டேன், ஒரு சர்ச்சு நல்லா கட்டியாச்சு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு, எனக்குன்னு சில ஆஃபரிங் தசமபாகம் காணிக்க அல்லது எனக்குன்னு சிலது ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு, நான் இந்த கெபிக்குள்ளேயே தங்கிடுறேன். போதும் கர்த்தாவே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலன் உனக்கு இந்த இடத்தோட முடிஞ்சிடும். நீ இந்த இடத்திலிருந்து சீயோனுக்கு போகணும்னா நீ இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீ இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். ஏன்? நீ பூமியில செட்டில் ஆகணும்ன்ற நினைப்பு வந்துச்சு, நீ கெபியோட உன் கதை முடிஞ்சிருச்சு. செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. இன்னும் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணு. அடுத்து உன்னை பயன்படுத்த போறேன், அடுத்து உன்னை எடுத்து பயன்படுத்த போறேன். நீ கெபிக்குள்ள இருந்து ஓட்டத்தை முடிக்க நினைக்கிற, நான் உன்னை எடுத்து உலகத்துக்கே பயன்படுத்த போறேன். நீ எடுத்து வெறும் ஒரு இடத்துல ஓவர் போதும் இதோட நிறுத்திக்கிறேன் நீ சொல்றதுக்கு நீ யார்? உன்னை அழைத்து தழலில் சுடப்பட்ட அடை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நான் சொல்ற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டு தான் நிக்கணும். அப்படி நீ உட்கார்ந்த உனக்கு பதிலா கர்த்தர் வேற யாரையாவது ஓட வைப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்துட்டாங்க. 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, போதும் கர்த்தாவே நான் உட்கார்ந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஏஞ்சி நட. இல்ல ஆண்டவரே என்னால முடியாது. அப்படியா, சரி உட்கார், வேற ஆளை பார்த்துக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, போ எலியா, திருப்பி எங்க போ? திரும்பி வனாந்தரத்துக்கு போ. ஏன்? அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணு. சாட்டிஸ்ஃபை ஆகாத, திருப்தி அடையாத, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரவே கூடாது. பைபிள 100 தடவை படிச்சுட்டேன், 200 தடவை படிச்சுட்டேன், அதுல ஒரு பெருமை திருப்தி இல்ல. 25 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், 50 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், திருப்தி இல்ல.
கர்த்தர் சொல்றாரு, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு உனக்கு, இன்னும் அடுத்த லெவலுக்கு நீ போகணும், இன்னும் உன்னை கொண்டு நான் வேற பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது, அடுத்த லெவலுக்கு போ. இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இது வரைக்கும் வேலைக்காரன் பலத்துல ஓடினேன், இப்போ தூதன் கொடுத்த தலையில் சுடப்பட்ட அடை ஆசீர்வாதத்தில் ஓடினேன், உலக ஆசீர்வாதத்தில் ஓடினேன். இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்போ நீ தமஸ்குவின் வனாந்தரத்துக்கு போ. அவர் இருந்த பெயர் சபா வனாந்தரத்துலேருந்து ஓரேப் வரைக்கும், நான் சொல்றது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 400 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, சரியா? அவர் நடந்தது 400 கிலோமீட்டர், இரவும் பகலும் 40 நாள் நடந்து வந்துட்டார். இப்போ எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தமஸ்குவின் வனாந்தரத்துக்கு போன்றார். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. இவர் எங்க இருந்தாரு? இஸ்ரவேல் பெயர் சபாவில் இருந்தார். எங்க வந்தாரு? கீழே எகிப்துக்கு வந்துட்டாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மேல இருக்கிற சிரியா தமஸ்கு அங்க போ, அங்க ஒரு வனாந்தரம் இருக்குது, அங்க போ. ஆண்டவரே, நான் சூரச்செடி வரைக்கும் வேலைக்காரன் பலத்துல வந்தேன், சூரச்செடியிலிருந்து பெயர் சபா வனாந்தரத்திலிருந்து ஓரேப் வரைக்கும் தழலில் சுடப்பட்ட அடையோடைய பலத்துல வந்துட்டேன். இப்ப நான் இங்க வந்து கெபில செட்டில் ஆயிட்டேன். நீங்க இப்ப திருப்பி அடுத்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நான் இப்ப இங்க இருந்து எங்க போறேன்? தமஸ்கு. அது எவ்வளவு இருக்கு தெரியுமா? அப்படியே டபுள் மடங்கு, 800 கிலோமீட்டர். பெயர் சபாவிலிருந்து கீழே வந்தா எகிப்து வந்தா 400, எகிப்துல இருந்து தமஸ்குக்கு போனா 800, டபுள் மடங்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு போ. நீ அங்க போய் என்ன செய்ய? அவனை அபிஷேகம் பண்ணு, எல்லாரையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சரி, இப்ப நான் எந்த பலத்துல போவேன்? இப்ப 800 கிலோமீட்டர் போனோம், 400 கிலோமீட்டருக்கே தூதன் வந்து சொல்லிட்டான், சாப்பாடு கொடுத்தான், 2 தடவை சாப்பாடு கொடுத்தான். அந்த 2 தடவை நான் சாப்பிட்டதுனால 400 கிலோமீட்டர் இரவும் பகலும் நடந்திருக்கிறேன். ஓகே. வேலைக்காரன் பலத்துல ஒரு நாள் தான் நடந்தேன். ஓகே. இப்ப நான் எப்படி நடக்கணும்? 800 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் 80 நாள் இரவும் பகலும் நடக்கணும். வெறும் பகல்ல மட்டும் நடக்கணும்னா 160 நாள் நடக்கணும். நான் எங்க போனோம்? சிரியாவின் வனாந்தரத்துக்கு. இப்ப நான் எந்த பலத்துல போவேன்? இப்ப எந்த பலன் என்ன தமஸ்குக்கு கொண்டு போகும்? ஒரே ஒரு பலன் தான் இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கோ. நான் உன்னை கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை நீ எலியாவையும் யெகூவையும் ஆசகேலையும் பண்ணுகிற வரைக்கும் நீ சாகிறதில்லை. தைரியமா போ. தழலில் சுடப்பட்ட அடை உலக ஆசீர்வாதம் உன்னை 40 நாள் நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை சீயோன் மட்டும் நடத்தும். அதுதான் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே காணப்படுவார்கள். யார் காணப்படுவான்? கர்த்தருடைய பலத்துல நடக்கிறவன் தான் காணப்படுவான். இன்னைக்கு எந்த பலன்ல ஓடிட்டு இருக்கிறோம்? மனுஷ பலன்ல ஓடுற ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு இடத்துல சோர்ந்து போய் படுத்துறோம். உலக ஆசீர்வாதத்துல ஓடுற ஒரு குரூப் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா அது 40 நாள்ல ஒரு கெபியில போய் செட்டில் ஆயிடும். உன் ஆசீர்வாதம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். உங்கள் ஆசீர்வாதம் ஒரு நாள் பூமியிலே இல்லாமல் போகும். உங்களோடு கூட உங்கள் ஆசீர்வாதமும் முடிந்து போகும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அப்புறமும் இந்த ஆசீர்வாதம் இந்த பூமியில நிலைச்சு நிக்காது. இன்று உன்னுடையதாய் இருக்கிறது, நாளைக்கு உன் பிள்ளைகள் வேற யாருக்காவது போகும். நீ மறக்கப்பட்டு போவாய். உன் ஆசீர்வாதம் மறக்கப்பட்டு போகும். உலகத்துல நீ எவ்வளவு வச்சுட்டு போனாலும் ஒரு நாள் அது இல்லாமல் போகும். எது தெரியுமா கடைசி வரைக்கும் நிற்கும்? உன் ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அந்த ஆத்மா தான் கடைசி வரைக்கும் பரலோகத்தில் நிற்கும். பூமியில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்படிங்க சொல்றீங்க? வசனம் சொல்லுது, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, கீழானவைகள் அல்ல. இப்ப எதை தேடுங்க? மேலானவைகளே தேடுங்க. எந்த மேலானவைகளை தேடுங்க? பிதாவின் வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அதுதான் சீயோன் பர்வதம். ஏன்னா பிதா அங்கதான் இருக்கிறார். இப்ப நம்ம அந்த சீயோனுக்கு போகணும். அதுக்கு ஒரே ஒரு பலன் தான் இருக்கு. கர்த்தர் உன்னை நம்முடைய வார்த்தையிலே பலப்படுத்தி இருக்கிறார். எலியாவை பார்த்து சொல்றார், எலியா, நீ ராஜாக்களையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆசகேலையும் யெகூவையும் ராஜாவாகவும் எலிசாவை ஆசாரியனாகவும் ராஜாக்களும் ஆசாரியரும் அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
புதிய ஏற்பாட்டு பிரமாணம், மெல்கிசேதேக்கின் முறைமை. அது அந்த முறைமை உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சீயோனிலே கொண்டு போய் சேர்க்கும். நியாய பிரமாணம் பூமியில ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஆனா கிருபையின் பிரமாணம் மட்டும்தான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு போவாங்கன்னா யார் போவா? ராஜாக்களையும் ஆசாரரையும் அபிஷேகம் பண்றவன் போவான். வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லுது? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அபிஷேகம் பண்ணு அழைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் எந்த வசனத்துல பர்வதம் வரைக்கும் போவோம் தெரியுமா? சீயோன் வரைக்கும் போவோம் தெரியுமா? உங்க பூமியில இருக்கிற எதுவும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது. அது ஒரு லெவல்ல நமக்கு தேவை. இப்ப பேசுறோம், மைக் தேவை, இது ஒரு உலக ஆசீர்வாதம். ஆனா இந்த மைக் என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. நான் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, நீங்க கேட்குறீங்க, ஒரு லைட் இருக்கு, இதெல்லாம் தேவை. ஆனா இது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எது கொண்டு போகும் தெரியுமா? இந்த மைக் வழியாக வருகிற கர்த்தருடைய வார்த்தை உன்னை கொண்டு போகும். அதுதான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, நீ திரும்பி தமஸ்குவுக்கு போ. எலியா எங்க போனோம்? வனாந்தரத்துக்கே போ. ஆண்டவரே டபுள் மடங்கு. எஸ். அப்ப எந்த பலத்துல நான் போவேன் ஆண்டவரே? வேலைக்காரன் பலம் 1 நாள், தழலில் சுடப்பட்ட அடை 40 நாள். ஆனால் நீ தமஸ்குவின் வனாந்தரம் மட்டுமல்ல, அங்கிருந்து நீ நேரா எங்க போவ? கில்காலுக்கு போவ. கில்கால்ல இருந்து நீ எங்க போவ? எரிகோக்கு போவ. அங்க பெத்தேலுக்கு போவ. பெத்தேலை தாண்டி நீ யோர்தானை தாண்டி போவ. அங்கிருந்து தான் நீ சுழல் காற்றில் ஏறி சீயோனுக்கு போவ. அது வரைக்கும் உன்னை எது கொண்டு போகும் தெரியுமா? தழலில் சுடப்பட்ட அடையோ மனுஷ பலமோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லி இருக்கிற நீ போ, உன்னை கொண்டு போய் கர்த்தர் பரலோகத்திலே சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் உன்னை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும். நீ நம்புற யாரும் சேர்க்க மாட்டாங்க, நீ நம்புற எதுவும் சேர்க்காது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல காணாமல் போயிடும். எவ்வளவு சொன்னாலும் திருச்சபை இது மேல நம்பிக்கை, இது மேலேயே பற்று. அப்படியே நான் ஒரு 100 சவரன் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் ஒரு 200 சவரனாவது போடணும்ப்பா. ஏன்? நானே 100ஓட வந்தேன், அது போகும்போது 200ஓட போகணும். உங்க மகன் என்ன ஜெபம் பண்ணும்? எங்க அம்மா எனக்கு 200 போட்டாங்க, நான் என் மகளுக்கு 300 போடணும். 100, 200, 300 எவ்வளவு வேணா போடுங்க, அதுல 1 கிராம் கூட மேல வராது, 1 கூட மேல வராது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும்போது எல்லாம் காணாமல் போகும். எது மேல போகும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட உன் ஆத்மா மட்டும் புறப்பட்டு மேலே போய் கொண்டிருக்கும். நோவா எவ்வளவு பூமியில வச்சிருந்தானோ தெரியாது, எதுவும் அவன் கூட வரல. அவன் கட்டின பேழையில 8 பேர் மாத்திரம் அவன் கூட வந்தாங்க. நீ சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் அவன் கூட மேலே வரும், வேற எதுவுமே வராது. உள்ளுக்குள்ள லோத்து எவ்வளவு வச்சிருந்தாருன்னு தெரியாது சோதோமுக்குள்ள. ஆனா எது வந்துச்சு தெரியுமா? 2 பிள்ளைகள், அவனுடைய ஆத்மாக்கள் மட்டும் 2, அவன் சம்பாதிச்ச 2 ஆத்மா மட்டும் பின்னாடி வந்துச்சு. இந்த பூமியிலிருந்து உன் கூட வரப்போறது அதுதான் வரும். எவ்வளவு நீ சேர்த்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த பூமியில நாம இருக்கிறதுக்கு கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தாரு, இல்லைன்னே சொல்லலை. தேவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், தேவ பர்வதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அடையும் உதவாது, கெபியும் உதவாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நேராக கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கட்டப்படணும். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள். அவர் சொன்ன உடனே மறுநாள் பார்த்தா சகோதரர் போட்டு அடிக்கிறான். எவன் வணங்குவான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? அடிக்கிறான். அவனே குழியில தூக்கி போடுறான், அவனே எடுத்து விற்கிறான் இஸ்மவேல் கிட்ட. இவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்ன யார் யாரெல்லாம் வணங்குவாங்கன்னு சொன்னீங்களோ அவன் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், என்ன அடிச்சிருக்கிறான், எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட யோசேப்பு முறுமுறுக்கல. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? அவன் முறுமுறுக்கல. எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, அவன் என்னை அடிக்கட்டும், என்னை குழியில் போடட்டும், என்னை வித்து போடட்டும், என்னை ஜெயிலில் போடட்டும், மனுஷங்க என்னை மறக்கட்டும், நானே அந்த கனவுக்கு விளக்கம், சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்னை மறந்துட்டான், என்னை மறக்கட்டும். நான் நல்லது செஞ்ச போர்த்திபார் வீடு என்னை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கட்டும். ஆனா என் நம்பிக்கை போர்த்திபார் வீட்லையும் இல்லை, மனுஷன் மேலையும் இல்லை, என் சகோதரர்கள் மேலையும் இல்லை. என் நம்பிக்கை நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் மேல இருக்குது. என்னை கொண்டு வந்து எல்லாரும் வணங்குவாங்கன்னு அது நிறைவேறுகிற வரைக்கும் நான் சாக மாட்டேன் ஆண்டவரே. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை.
அந்த கர்த்தர் தான் உன்னை சொல்லியிருக்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை கொண்டு போய் வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உன்னை எண்ணி கண்டிப்பாய் அழைத்து கொண்டு போகும்படி வருவார். ஆனால் இந்த வார்த்தையில் தான் நீங்கள் கட்டப்படணும். எந்த வார்த்தையில கட்டப்படக்கூடாது? சிலருடைய வார்த்தை எது மேல கட்டப்பட்டிருக்கு? கெபி மேல கட்டப்பட்டிருக்கு. உனக்கு ஆண்டவர் நல்ல வீடு கொடுப்பார், அது மேல கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு காலத்துல உன் ஸ்டாண்டர்ட், ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். இப்போ அது மேல நீ கட்டப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல 30 வயசு வரைக்கும் தாய் தேவைப்பட்டார், சகோதரர்கள் தேவைப்பட்டார்கள், வீடு தேவைப்பட்டது, எல்லாம் இருந்தாரு. ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் விட்டு அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு அவர் போனார். அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவருக்கு தெரியும், இது அல்ல, இதை விட்டுட்டு நான் வந்தாதான் நான் பலத்தின் மேல் பலனடைந்து நான் எங்க போய் நிற்பேன்? சீயோனில் போய் நிற்பேன், பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்காருவேன். அந்த இடம்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன், வலது பக்கத்தில் உட்கார வச்சுக்கொள்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் ஓடுறீங்கன்றது தான் கேள்வி. முதலாவது மனுஷ ஸ்டாண்டர்டில் ஓடிட்டு இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் ஆசீர்வாதம் இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்களா, அல்லது எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் என்னை ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாற்றி இருக்கிறார். இதுவரைக்கும் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடினது போதும். இனி கர்த்தர் உன்னை மேலான ஆசீர்வாதத்துக்கு கூப்பிடுறாரு, ஆத்தும ஆதாயத்துக்கு கூப்பிடுறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் அநேகரை அபிஷேகம் பண்ண போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை செய்யணும்னா நீ கெபியை விட்டு வெளியே ஓடினாதான் முடியும். நீ செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணா நடக்காது. நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னா நடக்காது. எனக்கு போதும் கர்த்தாவேனா நடக்காது. நீ சரி ஆண்டவரை நான் ஓடுறேன், எது வரைக்கும் ஓடுறேன்? சீயோன் வரைக்கும் ஓடுறேன். நான் பரலோகத்துக்கு சுழல் காற்றில் ஏறி போகிற வரைக்கும் நான் ஓடுறேன். எந்த பலத்தில் ஓடுவேன்? இனி தடலில் சுடப்பட்ட அடை அல்ல, இனி மனுஷன் அல்ல, இனி என் பலன் கர்த்தருடைய வார்த்தையின் பேல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை ராஜாக்களும் ஆசாரியரையும் அபிஷேகம் பண்றவனா மாறுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை என்னை அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் என்னை காப்பாற்றும். 800 கிலோமீட்டர் இல்லை, 8000 கிலோமீட்டர் இல்லை, 80 வயசு அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன நியமிச்சாரோ அதை செய்கிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை வரப்போகிறார். நாம் பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பலன் குன்ற இடத்துக்கு வரக்கூடாது, போதும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் முடிவு பரியந்தம் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நான் ஓடி முடிவு பரியந்தம் ஓடி உங்கள் பக்கத்தில் உட்காரணும். அது வரைக்கும் சூரிய செடியிலையும் உட்காரக்கூடாது, கெபிலையும் நான் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஏந்திரிப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. நாம் பலத்தின் மேல் பலனடைந்து தான் சீயோனுக்குள்ளே போக முடியும். இருக்கிற பலத்தோட நாம் பூமியில் தான் இருக்க முடியும். இருக்கிற பலத்தோட ஊழியம் பண்ண முடியும். இருக்கிற பலத்தோடு நாம் வேலைக்கு போக முடியும். இருக்கிற பலத்தோடு பூமியில் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் பலத்தின் மேல் பலனடைஞ்சாதான் சீயோனுக்கு போக முடியும். ஆண்டவர் சொன்னார் பவுலை பார்த்து, நீ இருக்கிற பலத்தோட போ. எதுக்கு? பூமியில் ஊழியம் பண்ணுறதுக்கு இருக்கிற பலத்தோட போ. அந்த பலத்தோட ஏன் பலனும் வரும். ரெண்டும் சேர்ந்து உன்னை இந்த பூமியில் ஊழியம் பண்ண வைக்கும். ஆனால் நீ பலத்தின் மேல் பலனட, இன்னும் பலன், இன்னும் பலன். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னும் நீ பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பலப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாறீங்கன்னு அர்த்தம். தழலில் சுடப்பட்ட அடை அவனை சுழல் காற்றுக்கிட்ட கொண்டு போகலை, கெபி கிட்ட தான் கொண்டு போச்சு. வேலைக்காரனுடைய பலன் சுழல் காற்றுக்கிட்ட கொண்டு போகலை, சூரிய செடிக்கு கொண்டு போச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை சுழல் காற்றில் கொண்டு போய் பரலோகத்தில் ஏற்றிருச்சு. ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் அடையணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாஞ்சையா உள்ளவங்க கேளுங்க. நான் பலத்தின் மேல் பலன் அடையணும். ஆண்டவரே, நீங்கள் வரும்போது நான் சீயோனில் தேவ சமூகத்தில் காணப்படணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னால், தழலில் சுடப்பட்ட அடைக்கு பின்னால் நான் ஓடினது போதும்.
ஒரு நாள் இந்த பூமியில நான் வாழ்வதற்கு நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. எங்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க கொடுத்தது தான். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வந்த அந்த வாலிபன் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். அவனுடைய சம்பாத்தியம் அத்தனையும் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் இல்லாதது, கர்த்தர் கொடுத்தது தான். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னாரு, இவைகளை விட்டுவிடு. நான் கொடுத்ததான்ப்பா அந்த ஆசீர்வாதம், இவைகளை விட்டுவிடு. ஏன்? நீ அடுத்த லெவல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா இனி இந்த ஆசீர்வாதத்தின் மேல ஓட முடியாது. இனி என் வார்த்தையின் மேல ஓடணும். நீ வார்த்தையின் மேல நம்பிக்கையா ஓடுறவன் தான் முடிவு பரியந்தம் ஓடி முடிப்பான். நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் உங்க பலன் யார் மேல இருந்ததுன்னு பாருங்க. மனுஷங்க மேலையா, உலக ஆசீர்வாதத்தின் மேலையா? இன்னிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பலன் உங்க மேல, ஆண்டவரே என் பலன் உங்க வார்த்தையின் மேல, ஆண்டவரே நீங்க சொன்னவைகள் மேலதான் என் பலன். எனக்கு நீங்க கொடுத்த பிரத்யேகமான வாக்கு தத்தத்தின் மேலதான் என் பலன். என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே என் பலவீனத்தில் உம்முடைய பலன் நான் இன்னும் பலனாகட்டும், இன்னும் பலனாகட்டும், இன்னும் பலனாகட்டும், இன்னும் பலனாகட்டும். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இன்னும் வார்த்தையிலே கட்டப்பட, இன்னும் பலப்பட, இன்னும் ஸ்திரப்பட, நாங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் மாற, ஆண்டவரே நாங்கள் உண்மை சந்திக்கிற வரைக்கும் பலத்தின் மேல் பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. நாங்கள் பலவீனம் பற்றவே கூடாது தகப்பனே. நாங்கள் உட்கார்ந்துடவே கூடாது சூறை செடிக்கு கீழே, கெவிக்குள்ள நாங்கள் உட்கார்ந்துடவே கூடாது தகப்பனே. இன்னும் ஓடுறோம். எங்க வயசு அதுக்கு ஒரு தடை அல்ல, எங்களுடைய சரீரம் அதுக்கு ஒரு தடை அல்ல. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுவும் தடை கிடையாது. நான் கர்த்தரோடு கூட ஓடிக்கொண்டே இருப்பேன். பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் திருச்சபை அத்தனையும் சீயோனிலே காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.